பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, எங்களுக்கு கிடாவிருந்து காத்திருந்துச்சு. இங்க என்னடான்னா சின்ன தோசையை கொடுத்து திமுக சுருக்கிட்டாங்க. இதுதான் கிரவுண்ட்ல எதிரொலிக்குதுங்க. இந்த மாதிரி காங்கிரஸ்காரர்கள் பேசுவதும், அதை காங்கிரஸ் அகில இந்திய தலைமை அனுமதிக்கிறதும், இன்னொன்னு சீட்டு கிடைக்காத விரக்தி. இப்ப நீங்க கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அடிச்சு ஆடி இருக்காங்க. விளவங்கோடு தொகுதி, விளவங்கோடு தொகுதியில் இருந்த தாரை கற்பட்ட குளச்சலுக்கு மாத்துறாங்க. விளவங்கோடுல யார் வேட்பாளராக வரணும்னு கேரள காங்கிரஸ் தீர்மானிக்கிறதா சர்ச்சை ஓடுது. அப்ப அங்க ஒரு எதிர் மனநிலை கொண்ட குழு உருவாகுறாங்க. அந்த குழு யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அவர்களுக்கு பாஜக போட முடியாது. அப்ப இயல்பாகவே உள்ளூர்ல வேட்பாளர்கள் அதிருப்தி உள்ளவர்கள், காங்கிரஸ் திமுக உறவு சிக்கல் இருப்பதாக உணர்பவர்கள், இவர்களையெல்லாம் தாவேகா பக்கம் நகர்த்திட்டாங்க. அது விஜயனுடைய வெற்றி இல்ல, காங்கிரசினுடைய தோல்வின்னு பாரு. அது பிரவீன் சக்கரவர்த்தி பேசுனதா இருக்கலாம், இந்த தேர்தல் குழு அமைச்சோட பதவியை ராஜினாமா செய்த மாணிக்கம் தாகூரா இருக்கலாம், காங்கிரஸ் கட்சிக்கான பொறுப்புகள்லாம் விற்கப்படுது, கிட்டத்தட்ட வேட்பாளர்கள்லாம் விற்கப்படுறாங்க அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் கொடுத்த அறிக்கையா இருக்கலாம். இதெல்லாம் தொண்டர்களை சோர்வடைய செஞ்சிடும்ல. அவன் நம்ம யாருக்காக உழைக்கணும், எதுக்காக உழைக்கணும்? நாங்க நிறைவா சொல்ல விரும்புனா, அது விஜயனுடைய வெற்றி அல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய தோல்வி அப்படின்னு.